அவங்க சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை அளித்து அவருடைய ஓட்டுக்களை பெறுவதுதான் வாடிக்கையான வழக்கமாக திமுக கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது அதிமுக தான். அதிமுகவுக்கு கூட்டணி யாரு வந்திருந்தாலும் கூட, அதிமுக வந்தாலும் கூட, அதிமுக யாரையும் பாதுகாப்பற்ற சூழலை வைத்திருக்காது. நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். அவர்களுக்கு எதிரான ஏதாவது இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் பக்கம் நிற்குங்க. இப்ப நீங்க கடந்த காலங்களில் சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக ஆட்சியில், அது எம்ஜிஆரோ அம்மாவோ எடப்பாடியாரோ அதிமுக ஆட்சிகளில் செய்த நன்மைகளை விட திமுக ஒன்றுமே செய்யல. இப்போ சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறையில வாழக்கூடிய நீண்ட நாள் கைதியில வாழக்கூடியவர்களை விடுதலை செய்யும் சொன்னாங்க. ஆனா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் வாசனை பாருங்க, எதிரானதுதான். அப்ப இவர்கள் நோக்கம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமியர்களை, கிறிஸ்துவர்களை, தலித்துகளை, இன்னும் பெண்களை குறிவைத்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் ஏதோ திமுக ஆட்சியால் மட்டும்தான் மிகப்பெரிய நன்மையை பெறுவது போலவும், பொற்கால ஆட்சி அனுமதிப்பது போலவும், அடுத்து வேற கட்சி ஆட்சி வந்தாலும் இந்த நாடே அழிந்து போல ஒரு பொய்யான மாயை கட்டமைச்சு வர்றாங்க. நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் தேர்தல் அறிக்கையில சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முழுமையான தேர்தல் வாக்குறுதி அளிப்பார்கள், அதை நடைமுறைப்படுத்துவார். அதனால் இந்த குற்றச்சாட்டை புறந்தழுகிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தர மக்களுக்கும் அரணாக நின்று அதிமுக ஆட்சி அமைத்து 2026 பொற்கால ஆட்சியை மீண்டும் உருவாக்குங்க.